எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை கொலை பண்ண போறேன். நான் சுட்டு அவன் சாகணும்னு எழுதி இருக்கு. உங்களுக்கு சொல்ல தெரியுமா? என்னங்க ஒரு தோசை சுட்டவனுக்கு துப்பாக்கி எடுத்து சுட்ட யாரா? துப்பாக்கி கிடைக்கணும் கத்தி. இவங்க ஃப்ரெண்ட் எல்லாம் வெளில போயிருக்காங்களாம். எல்லாம் லொகேஷன் இவங்க வெளில போயிருக்காங்க. இவன் மட்டும் வீட்டில் இருந்தா அவ்வளோ ஃபீல் பண்ணுறான். எங்காவது கூட்டிகிட்டு போகலாம்ல, நீங்களும் ஃப்ரீயாக இருப்பீங்க, பசங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க. நீங்கள் வெளியில் வரலாம்ல, எங்காவது பிக்னிக் வேற எங்காவது போகலாம்ல. நீ சொல்கிறது புரியுது எனக்கு. அத்தடி அவ தொல்லையாச்சே, பிள்ளைய பெற்றிருக்க, தொல்லையை பெற்று வச்சிருக்க. அங்கே பாரு கையை நீட்டுது காலாட்டுது. அதை நான் என்ன பண்ணுறது? சரி, நீ இப்போ தானே சொல்லியிருக்க. நான் கண்டிப்பாக ஆஃபீஸுக்கு எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணி ஏகப்பட்ட வேலை இருக்குல்ல, ஏகப்பட்ட வேலையெல்லாம் ஒதுக்கிட்டு தான் வரணும். நான் சாதாரண ஆளாக இருந்தால் பரவாயில்ல, ஒரு பிஸ்னஸ் மேனை யோசிச்சுப்பாரு. அதனால் பார்ப்போம், ஒரு சண்டே பிளான் பண்ணலாம். அதுக்குள்ளே அந்த தொல்லையை பார்த்துக்கா. என்னங்க நீங்கள் எப்படி பேசுகிறீங்க? அவன் நம்ம தவமாக இருந்த பட்ட பிள்ளை. அப்படி இருந்தால் நீங்கள் எப்படி பேசுகிறீங்க? உங்களுக்கு தானே அவனும் இருப்பான். டாடி என்னையை பார்த்து தொல்லைன்னு சொன்னீங்க பாருங்க, எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணுறேன்ட்டு. என்னமோ இப்படி பேசுகிறீங்க? உங்களை மாரி தொப்பையை வச்சுட்டு இருக்கேன், எவ்வளோ ஸ்லிம்மாக இருக்கேன். என்ன போய் எங்களை வெளில கூப்பிட்டு போகணும். ஞாயிற்றுக்கிழமை பிளான் பண்ணி சொல்லிட்டீங்க, கண்டிப்பாக கூப்பிட்டு போகணும். ஏன்னா எனக்கு ரொம்ப கோவம் வரும் பாருங்கள். இல்லைடா கண்ணா, ஏதோ ஒரு கோவத்தில் பேசிட்டேன்டா, டென்ஷனில். அதை ஃபீல் பண்ணாதடி தங்கம். சரி, உனக்கு ஞாயிற்றுக்கிழமை நான் உனக்கு ப்ரோக்ராமு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறோம். ஓகே ஓகே டாடி, தேங்க்யூ டாடி. அவர் அப்படி தானே சொல்லுவார், உங்களை கண்டிப்பாக கூட்டிகிட்டு போவாரா? டேய் மோகன், ஏன்டா ஃபீல் பண்ணுற? கண்டிப்பாக அப்பா வெளில கூப்பிட்டு போவாங்க, நீ கவலைப்படாமல் இரு. நம்மளும் ஃபோனில் வீடியோ எடுத்து செல்ஃபி எடுத்துலாம் போடலாம், கவலைப்படாதா. அம்மா சொல்கிறேன். மம்மி, என் ஃப்ரெண்டு எல்லாம் பீச்சுக்கு போயிருக்கான், மொத்தமாக பார்க்குக்கு போயிருக்கான். இன்னொருத்தவன் எங்கே தெரியுமா போயிருக்கான்? கொடைக்கானல் போயிருக்கான். என் ஃப்ரெண்டுங்க எல்லாம் வெளில தான் போயிருக்காங்க. பட் நான் வீட்டிலே தான் இருக்கேன். ஒய் மம்மி? மம்மி வாட் ஹேப்பன் மம்மி? நான் என்ன மம்மி நான் உங்களுக்கு குறை வச்சேன்? நான் நல்லா படிக்கிறேண்ணா, நல்லா மார்க் வாங்குறேண்ணா, அப்புறம் என்ன சொல்லுங்கள்? டாடி பிஸ்னஸ் மேன் தான், அதுக்காக இப்படியா? எனக்கு கூட கொஞ்ச நேரம் கூட ஒரு டைம் ஒதுக்கலைன்னா அப்புறம் எப்படி நான் புள்ள அவருக்கு? யோசிக்கவே மாட்டீங்களா மம்மி? கண்ணா அதான் ஞாயிற்றுக்கிழமை சொல்லிட்டாங்கல்ல, அப்போ கண்டிப்பாக கூப்பிட்டு போவாங்க. மம்மி ஆண்டி வந்திருக்காங்க பாருங்க பின்னால். ஏய் சசி, நல்லா இருக்கியா? வா வா, இப்போதான் வீடு உங்களுக்கு தெரிஞ்சுதா? பிரியாக்கா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பிரியாக்கா, நான் எங்கக்கா ஒரு வாரமாக படாத பாடுபடுறேன்க்கா. ஏன் சசி, என்ன ப்ராப்ளம்? அக்கா, என் வீட்டில் இருக்க பசங்க இருக்காங்களே, அவங்க டூருக்கு கூப்பிட்டு போன்னு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரிலக்கா. சரிக்கா, ஏன் மோகன் சோகமாக இருக்கான்? என்னாச்சு? ஏய் இப்படி ஒன்று சொன்னியே டூரு, அது குடும்பம் தாண்டி அவனும் டார்ச்சர் பண்ணுறான். அவரோ பிஸ்னஸ் இருக்காரு, 2 பேரும் கட்டியில் நான் மாட்டிட்டு ஒரு வழி ஆகிறேன். ஞாயிற்றுக்கிழமை தான் கூட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காரு. அதை கட்டி மூஞ்ச தீக்க வச்சுக்கிட்டு இல்லாத செட்டிலாம் பண்ணுறான். அக்கா சசியக்கா, ஏன் இப்படி பண்ணக்கூடாது? ஏன்னா கண்டிப்பாக நீங்களும் டூர் போகணும், பையன் வேறு எழுதிட்டுருக்கான், என் பசங்களும் டூர் கூப்பிட்டு போகணும். ஞாயிற்றுக்கிழமை எல்லோரும் பிளான் பண்ணி டூருக்கு போயிடலாமேக்கா. ஏய் சரியா சொன்னேன் சசி, ஞாயிற்றுக்கிழமைக்கு அப்புறம் சேர்ந்து டூர் போயிடும். பசங்களும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க, நம்மளும் என்ஜாய் பண்ணலாம். ஏய் ஜாலி ஜாலி. அப்போ மோனிகா ராதிகா எல்லாரும் வருவாங்கல்ல, எனக்கு ரொம்ப ஜாலி. பாதியடி வெறும் பொம்பளை பசங்க பேரை மட்டும்தான் சொல்கிறான், ஆம்பளை பசங்க பேர் ஏதாவது சொன்னேன்னா என் பையன் காணி சரியான மாடு. மம்மி என்னை ரொம்ப புகழாதீங்க. என்ன திமுறா உன் பையன் பேசுகிறா? அதில் வேற நீ சப்போர்ட் பண்ணுறியா? நடக்கட்டும். ஏய் அவன் சும்மா ஜாலி பேசுகிறான், நீ வேற அவன் பேசல சீரியஸாக எடுத்துடு. ஆண்டி நீங்கள் வந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பி. பார்த்தீங்களா, எப்படி போகுதுன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். பட் நீங்கள் வந்துட்டீங்க. அதேமாதிரி எங்கள் அப்பாவும் ஓகே சொல்லிடுவார். எல்லோரும் கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை போகணுன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ ஆண்டி. டேய் பரவாயில்லடா மோகன், நீயும் டூருக்கு தான் போகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியவே தெரியாது. தெரிஞ்சிருந்தா முன்னாடியே ஃபோன் பண்ணியே கேட்டிருப்போம். ஃபோன் பண்ணி கேட்டு தான் எப்பயோ போயிருக்கலாம்டா. எங்கள் அப்பாவை கண்டிப்பாக நான் சம்மதிக்க வைக்கிறேன். ஸோ நம்ம எல்லாரும் டூர் போய் என்ஜாய் பண்ணுறோம்டா மோகன். ஏய் மோகன், இவங்க கூட விளையாடுறியா? அம்மா, நான் இவங்க கூட எப்பயே கமிட் ஆகிட்டேன். நான் விளையாட போகிறேன். நீங்கள் 2 பேரும் ஓரமாக போய் உட்காந்து பாருங்கள் நாங்கள் என்ன பண்ணுறோன்ற. ஓகே சரி வாங்க, நம்ம போயிடுவோம். அவங்க விளையாட்டும், நம்ம ஓரமாக நின்று உட்காந்து பார்ப்போம். ஏய் மோகன், அந்த சர்க்கா மரத்தில் விளையாடுவோமா? சர்க்கா மரம் ஏறி விளையாடுமாடா? ஏய் பிளாக் ரோஸ், நீ ஜாலியாக விளையாடலாம். அதுக்காக தான் வந்திருக்கோம். அந்த சர்க்கா மரத்தில் எல்லா சர்க்கா மரத்துலையும் ஏறி விளையாடலாம், என்ஜாய் பண்ணுவோம் இன்னைக்கு. அப்போ மட்டும் வழுக்காதா? நம்ம அப்படி ஜாலியாக விளையாடலாமா? வழுக்குனா பயமா இருக்காது, அதுதான் கேட்குறேன். டேய் இங்கே இருக்கிறது எதுவுமே வழுக்காதுடா, ஜாலியாக இருக்கும்டா, சேஃப்டியாக இருக்கும்டா. நீ வேணா பாரு, ஜாலியாக விளையாடலாம். வாங்க எல்லாம் ஆளுக்கு ஒரு சர்க்கா மரம் ஏறி விளையாடுவோம்.
ஏய் ஜெர்க்கு பர்க்கு ரெண்டு பேருமே ஜாலியாக விளையாடலாம், நீ அதை பற்றி கவலைப்படாத. ஏய் ஜெர்க்கு, கண்ணாடி ஒழுங்கா தானே போட்டிருக்க, என் கண்ணு தெரியலையா? ஏய் பர்க்கு, நீ சொல்கிற பேரே ஜாலியாக விளையாடலாம்டா, வாடா. ஏய் இன்னைக்கு ஜாலியாக இருக்கு, செம்ம ஜாலியாக இருக்கு. ஏய் ஜெர்க்கு, நான் சொன்னேன் பத்தியா ஜாலியாக இருக்கும்னு. எப்படி சர்க்காமரம் இதுக்கு பெரிய விட்டுருக்கியா நீனு? எவ்வளோ ஜாலியாக இருக்கு பத்தியா? ஏய் ஆமாண்டா மோகன், நீ சொன்ன மாதிரியே ஜாலியாக இருக்குடா. ஏய் பிளாக் ரோஸ், நீ வாயேன். டேய் நீங்கள் ரெண்டு பேரையும் விளையாடுறீங்க, நானும் பிளாக் ரோஸும் விளையாடவே இல்லை. இன்னொன்று பண்ணுவோமா, 4 பேரும் ஜாலியாக விளையாடுற மாதிரி உட்காந்து விளையாடுற மாதிரி ஏதாவது பார்ப்போமா? ஏய் ஆமாண்டா மோகன், அவன் சொல்கிற மாதிரியே பண்ணுவோம்டா. அடுத்தது என்ன பண்ணலான்னு பார்ப்போம் வாங்க. அடுத்தது இதுக்கு போகுமா? ஓகே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜாலியாக விளையாடுவோம், அவ்வளோதான் இன்னைக்கு. டேய் மோகன், நீ உட்காரலையா? ஏய் நான் நின்றுட்டு வர போகிறேன்டி, எனக்கு நீ இன்னும் வரதாண்டி எனக்கு இவ்வளோ ஜாலியாக இருக்கும். ஏய் ஜெருக்கு பருக்கு 2 பேரும் உட்காண்டாலும் பாருடே, ஜோ 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 சூப்பர. எங்கள் மம்மி கிட்ட நாங்கள் ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம், நாங்கள் 2 பேருமே அடிப்படாமல் வரோன்ட்டு ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம். இல்லை எங்கள் மம்மி எங்களை திட்டுவாங்க. என் பருக்கு சொல்கிற மாதிரியே அப்படிதான் நாங்கள் எங்கள் வீட்டில் சொல்லிட்டு வந்திருக்கோம். எங்கள் அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி சேஃப்டியாக விளாட்ணும், அடிக்கடி பட்டதுன்னா அடுத்தது நான் அனுப்பவே மாட்டேன், யார் கூடயும் அனுப்ப மாட்டேன், அப்புறம் நீங்கள் கஷ்டம் பார்த்துக்குங்க அப்படியே 2 பேரையும் வான் பண்ணி சொன்னாங்க எங்கள் அம்மா. அதனால தான் நாங்களும் யோசிக்கிறோம். அதனால் பர்க்கு என்ன சொன்னான்னா, அம்மா அம்மா நாங்கள் அடிப்படாமல் எப்படியாவது வந்துடுறோம், ஆனால் ஜாலியாக விளையாடணும், அதான் எங்களுடைய நோக்கம் அப்படின்னா. அதுக்கு எங்கள் அம்மா சொன்னாங்க, சரிடா ஜர்க்கு பர்க்கு 2 பேருக்குமே சொல்கிறது என்னன்னா, நீங்கள் ஜாலியாக விளையாடுங்க, ஆனால் ஜாக்கிரதையாக விளையாடணும் அப்படின்னு சொன்னாங்க. அதான்டா மோகன், 2 பேரும் ஜாலியாக உக்காண்டோம். நீ நீ நின்றுட்டே வரியா? அப்போனா ஜாலியாக இருக்குமா? நான் நின்று பார்க்கட்டா? ஏய் அட பாவி, இவ்வளோ சொல்லியிருக்காங்க சொல்லவே இல்லை நீனு. டேய் அப்புறம் நீங்கள் உட்காருங்கடா, ஏன் நின்று ஏதாவது விழுந்துட்டிங்கன்னா அவ்வளோதான்டா, எல்லாம் அப்புறம் தொலைச்சி எடுத்துருவாங்க, எல்லாத்துக்கும் மோகன் தான் காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. நானே எங்கள் அப்பா கிட்ட கெஞ்சி குத்தாடியில் ஞாயிற்றுக்கிழமை ப்ரோக்ராமாக வாங்கியிருக்கேன், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். எங்கள் அப்பா ரொம்ப மோசமானவர் தெரியுமில்ல, பிஸ்னஸ் மேனு, திடீர்னு அடிப்பார், திடீர்னு திட்டுவார், திடீர்னு கோவம் வரும், அவருக்கு டென்ஷன் ஆவார். நான் அதுக்காக தான் நான் எங்கள் அம்மாக்கிட்டே கேட்டேன். எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, சரி பரவாயில்ல மோகன் நீங்கள் போங்க, ஜாலியாக விளையாடுங்க, ஆனால் கொஞ்சம் கூட பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன்டா, அதனால் 2 பேரும் தயவுசெய்து நீங்கள் உட்காந்துருங்கடா. ஏய் உண்மையே சொல்கிறீங்கடா, ஏதாவது பிரச்சனைனா சொல்லுங்கடா, கீழே கீழே வந்துட்டா சொல்லிடுங்கடா. ஏய் ஜெர்க்கு பருக்கு மோசமானவங்க நீங்கள், உங்களை பற்றி எனக்கு தெரியும், பார்த்து. ஏய் அவனுக்கு காமெடி பேசுறா, ஏன்டா நீ வேற அவ்வளோ சும்மாவே இருக்க மாட்டாளோ தெரியும்ல. அவன் ஒரு ஆளு செருக்கு பருக்கிட்டு இவளை கூட்டுட்டு வந்திருக்கேன். இவனு எங்கே உட்காந்தத்தோடு எதிர்க்க மாட்டாளோ, இவனுக்கு எங்கே அடிப்படை போறீங்க ஏன்டா நீனு? பிளாக் ரோஸ் உனக்கு தெரியாது இவனை பற்றி, எனக்கு தான் தெரியும், கூட பழகணும் எனக்கு தான் தெரியும். இவனை எனக்கு 2வதுலேருந்தே பழக்கம், 2nd ஸ்டாண்டர்ட்லேருந்தே இவனை எனக்கு பழக்கம். ஆனால் உனக்கு இப்போ தான் பழக்கம், எனக்கு 2nd ஸ்டாண்டர்ட்லேருந்தே பழக்கம் இவனை 2 பேரும். ஏ அப்படியா? சரி சரி சரி, அப்போ உனக்கு தான் எல்லாமே தெரியும் உங்களை பற்றி. சரி பார்த்துக்கோ. இது எப்படி சுற்றுது பாரு, ஜாலியாக இருக்கு பாரு, ஜாலி 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 ஜாலி. ஏ ஜாலிடா ஜாலிடா. ஏ வா, இது போர் அடிக்குது, இதுக்கு மேலே இதெல்லாம் ஜாலியாக விளையாட முடியாது, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. சுற்றி சுற்றி நமக்கு மயக்கம்தான் வரும், வாங்க போகலாம். இருடா இன்னொரு ரவுண்டு போயிட்டு போவோம். யாராம இன்னொரு ரவுண்டு போடுறது? கம்னுறா, வாடா அடுத்தது போய் விளையாட போவோம். பர்க்கு நீ அப்படியே உட்காரு, நான் கையாலே எடுத்துறேன், நீ அப்படியே உட்காருண்ணே. என்னது கையால் அழுத்துறியா? டேய் உட்கார போல, கையால் அழுத்துறாரா? நான் ஏன் கீழே விடுறதுக்கா? ஏய் மோகனை பற்றி உனக்கு தெரியாது, நல்ல ஸ்ட்ரென்த்தான ஆள், அதனால அவன் கையாலே வச்சு ஒன்று அழுத்துவான். நீ ஒன்றும் அந்தளவுக்கு ஸ்ட்ரென்த் இல்லைன்னா. ஏய் என் தம்பி தான் உனக்கு கிடைச்சானடா, வேற யாரும் கிடைக்கலையாடா? ஏய் பர்க்க கீழே போட்ட அப்புறம் பாரு, நான் விளையாட்டுக்கே வர மாட்டேன். ஆச்சே போங்க, என்ன இப்படி பயந்தாங்கொல்லியெல்லாம் இருக்கீங்க?
நான் இல்லை பாரு பாரு எப்படி விளையாடுறேன்னு இல்லையா பாரு. ஒத்த கையில் நீ இவனை தள்ளி விடுவேன் பாரு. நான் ஒத்த கையை இப்படி பிடிச்சிருந்தா இவன் ஏரியில் வருவான். பிரச்சனையே இல்லையே. இவன் ஒரு ஆளுட்டு. என் மோகன் என்னை திட்டினா கடுப்பாயிட சொல்லிட்டேன். நான் பண்ணி எந்த போயிடுவேன். எங்கள் அம்மா கிட்ட சொல்லிடுவான். அம்மா தாரிடா தாரிடா சும்மா விளையாட்டுக்கு சொன்னடா. ஏன்டா நீ வேற. டேய் என்னடா நீ நானும் உட்காரணுமாடா. நீ உட்காராம போய் எனக்கு தெரியுது. ஆனால் நான் கீழே விடக்கூடாது பார்த்துக்கோ பின்ன. ஜெர்க்கு நான் அங்கே வரட்டுமா? பிளாக்கி ரோஸே இந்தாண்ட வந்துடு நீனு. நானும் அங்கே போய் வந்துடு. அங்கே நானும் 2 பேர் விளையாடுவோம். இவன் பயந்தாங்கொழியாக இருக்கலாம். இங்கே வந்து நீ விளையாடுறியா? அவன் பயந்தாக்குள்ளேயே இருந்துட்டு போகிறான். அதுக்காக நான் என்ன பண்ண முடியும்? நான் என் சீட்டை காலி பண்ண முடியாது. நான் அந்த சீட்டுக்கெலாம் வரமாட்டேன். இங்கே தான் இருப்பேன். பிளாக்கி நீ பண்ணுறது கொஞ்சம் கூட எனக்கு பிடிக்கவே இல்லை. நீ யார் ரோஸு இப்படி பண்ணுற? நீ தாண்டை வர வேண்டியதானே? நான் தானே விளையாட்டுக்கு என்ன பிரச்சனை சொல்லு பார்ப்போம். அடம் பிடிக்காத பிளாக் ரோஸு. போவ கூப்பிட்றான்ல, மோகன் கூப்பிட்றான்ல, இங்கே போயிட்டு விளையாட வேண்டியதானே. ஏன் இது மாரி பண்ணுற? ஜெர்க்கு பருக்கு ஒன்றா விளையாட்டுவோம். நம்ம 2 பேர் விளையாடுமா? நான் ஜெர்க்கு கூட போக மாட்டேன். வா 2 பேரும் விளையாடுவோம். நீ கையாலே எடுத்துடா. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைடா. அப்புறம் என்னடா ஒன்றும் பயப்பட மாட்டேன்றான்ல. கையால் எடுத்து யாரே விளையாடட்டும். சரி ஓகே, இது விளையாட்டாச்சு. அடுத்து நெக்ஸ்ட் விளையாட்டு போவோம். உனக்கு திடீர்னு இந்த கோவம்லாம் வேணாண்டா. ஏன்டா இந்த கோவம் வச்சுக்கிறேன்? ஏன்னா ஒரு வார்த்தை சொன்ன அதுக்குள்ளே ஒன்று விளையாண்டாச்சு. அடுத்து விளையாட்டு போகலான்ட்டு. இது இன்னும் விளையாடவே ஆரம்பிக்கல. உட்காந்துருக்கோம். ஜாலியாக விளையாடணுன்ட்டாடுறா. 2 நிமிஷம். போதுமாடா, இந்த ஆட்டம் போதுமாடா. கிளம்புவாங்கடா.